புலிகேசியோட படை வாதாபிக்கு போயிட்டு இருந்துச்சு. வாதாபில இருந்து கிளம்பினப்போ அந்த படை எவ்வளோ பெருசா இருந்துச்சோ அதுல பாதி தான் இப்போ இருந்துச்சு. ஆனாலும் இப்ப கூட அது பெரிய படை தான். 3,00,000 வீரர்கள், 7,000 போர் யானைகள் அதுல இருந்தாங்க. அவங்க போற வழியெல்லாம் சுடுகாடாவும் பாலைவனமாவும் மாத்திட்டு போனாங்க. ஊர்களை எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. வீட்டையும் அவங்க பொருட்களையும் காப்பாத்திக்க முயற்சி பண்ண மக்களை ஈவு இறக்கமே இல்லாம கொன்னாங்க. வீடுகளுக்கும் வயல்களுக்கும் தீ வச்சாங்க. ஒரு பக்கம் பசினாலையும் இன்னொரு பக்கம் பழி வாங்கணுன்ற வெறினாலையும் சலுக்க வீரர்கள் இப்படி பண்ணிட்டு போனாங்க. இப்படிலாம் பண்ணனால இதுதான் சலுக்கர் படை போன வழின்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க போன பாதையெல்லாம் ஒரு பெரிய சூறக்காத்து வீசி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த வழியெல்லாம் அழுகையும் புலம்பலும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கழுகும் பருந்தும் வட்டமிட்டு இருந்துச்சு. நரியெல்லாம் பகல்லையே ஊளையிட்டு இருந்துச்சு. வாதாபிக்கு போயிட்டு இருந்த சலுக்கர் படையோட சிவகாமியும் போயிட்டு இருந்தா. அவளை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா அவளுக்கு பல்லக்கில் தூக்கிட்டு போற மாதிரி தெரியல. விதி எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு. சலுக்கர்கள் கிட்ட சிறைப்பட்ட போயிருந்த பயமும் கவலையும் அவளுக்கு இப்போ இல்லை. அவளே நினைச்சு பார்க்காத அளவுக்கு தைரியம் வந்திருந்துச்சு. தைரியம் மட்டும் இல்ல, அவளோட சக்தி என்னன்னு நினைச்சு பெருமையும் கூட வந்திருந்துச்சு. சிறையில இருந்த பெண்களை எல்லாம் புலிகேசி கிட்ட கேட்டு விடுதலை பண்ணதுல இருந்து அந்த பெருமை வந்துச்சு. பல்லவ சாம்ராஜ்யத்தை விட எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி நம்ம கேட்ட ஒரு விஷயத்துக்கு உடனே ஓகே சொல்லிட்டாரு. இன்னும் நம்ம என்ன சொன்னாலும் அவர் செய்யறதுக்கு ரெடியா இருக்காருன்னு அவரோட முகபாவத்துல இருந்து அவளுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த டைம்ல தான் அவ இன்னொரு ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. உண்மையிலேயே அவ தெரிஞ்சுக்கிட்டதா நினைச்சிருந்தா, ஆனா அவ தெரிஞ்சுக்கல. அன்னைக்கு காஞ்சியில புலிகேசியோட முகத்தை பார்த்தப்போ அவளுக்கு ஏதோ புரியாத மர்மம் இருக்கிறதா தோணுச்சுல்ல, அது என்னன்னு இப்போ அவளுக்கு புரிஞ்சிச்சு. புத்த பிக்ஷு நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் இருக்கிற முக ஒற்றுமை தான் அது. புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் ஒருத்தர் தான். மகேந்திர சக்கரவர்த்தி மாறு வேஷம் போட்டுட்டு போற மாதிரி புலிகேசியும் வேஷம் போட்டிருப்பாருன்னு அவளுக்கு தோணுச்சு. புத்த பிக்ஷு அவளோட நாட்டியத்து மேல காட்டின ஆர்வம் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை தனக்காக தான் புலிகேசி காஞ்சி மேல படையெடுத்து வந்திருப்பாரோன்னு யோசிச்சா. அவகிட்ட இவ்வளோ சக்தி இருக்கான்னு அவளுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கொடுமைக்கு பேர் போன புலிகேசி இப்போ நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க ரெடியா இருக்காருன்னு அவ நினைச்சப்போ அவளுக்கு பெருமை அதிகமாச்சு. அதனால அவ பத்திரமா தான் இருப்பான்னு நம்பினா. அவ விருப்பத்துக்கு எதிராக எதுவும் நடக்காதுன்னும் அவளுக்கு ஆபத்து எதுவும் வராதுன்னு தைரியம் வந்துச்சு. இந்த நாட்கள்ல சிவகாமி மாமல்லரை பத்தி நினைச்சாலா? இது ஒரு நல்ல கேள்வியில. ஆனா அதுக்கு பதில் அவ கண்டிப்பா நினைச்சிட்டு தான் இருந்தா. ஆனா அந்த நினைப்பு ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு ரூபத்துல இருந்துச்சு. அன்பு ஆத்திரமாச்சு, ஆத்திரம் கவலையாச்சு, கவலை பழி வாங்குற எண்ணத்தை கொண்டு வந்துச்சு. பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆள பிறந்த மாமல்லர்னால பல்லவ நாட்டு பெண்களை சிறைப்பிடிக்க முடியாம காப்பாற்ற முடியல. ஆனா ஒரு ஏழை சிற்பியோட மகள் அவங்கள விடுதலை செய்ய முடிஞ்சிச்சு. இந்த விஷயத்த சத்ருக்னன் அவர்கிட்ட சொல்றப்போ அவர் சந்தோஷப்படுவாரா இல்ல கோவப்படுவாரா? அவர் என்ன நினைச்சா இங்க யாருக்கு என்ன வந்துச்சு? கேவலம் சிற்பியோட மகள்னு தானே என்ன அலட்சியம் செய்யறாரு. அவரோட அப்பா என்னை அவமானப்படுத்தும் போதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தாருல்ல. உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தா என்னை விட ராஜ்யம் பெருசுன்னு நினைச்சிருப்பாரா? மகேந்திர பல்லவர்கிட்ட அவர் மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிருப்பாருல்ல. அப்படி செஞ்சிருந்தா இந்த விபரீதம் எல்லாம் நடந்திருக்குமா? நல்லது, அவருக்கு நான் ஒரு பாடம் புகற்றேன். இதோ ஒரு பெரிய சக்கரவர்த்தி, பல்லவ ராஜ்யத்தை விட 3 மடங்கு பெரிய ராஜ்யம் வச்சிருக்கிறவரு நான் காலால் இட்ட வேலைய தலையால் செய்யறதுக்கு காத்திருக்காரு. மாமல்லர் வந்து இதை பார்க்கட்டும். இப்படி ஒரு பெரிய பதவியை விட்டுட்டு அவரோட வரதுக்கு நான் எப்படி துடிச்சிட்டு இருக்கேன்னு நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஒருவேளை அவர் வராம போனா என்ன பண்றது? இந்த எண்ணம் வந்ததும் அவ உடம்பெல்லாம் நடுங்குச்சு. மறுபடியும் தைரியம் வந்துச்சு. வராம இருந்துருவாரா? ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாரு. அவ்வளோ கேவலமான மனுஷர் ஒன்றும் அவர் இல்லை. அவரோட அன்பும் அவ்வளோ மட்டமானது இல்லை. வேல் மேல சத்தியம் பண்ண வாக்குறுதிய நிறைவேற்றுறதுக்காகவாச்சும் அவர் கண்டிப்பா வருவாரு. ஒருவேளை அவர் வரலனா மறுபடியும் யோசிப்பா. வரலனா என்ன அர்த்தம்? என் மேல அவருக்கு உண்மையான அன்பு இல்லை, என் மேல இருக்கிற காதல் எல்லாம் நடிப்புன்னு அர்த்தம். நல்லதா போச்சு.
அன்பே இல்லாதவரை பிரிஞ்சு வந்ததுக்காக நாம ஏன் கவலைப்படணும்? என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான நாட்டிய கலை இருக்கு, பெரிய வாதாபி ராஜ்யம் இருக்கு, அதுக்கு அந்த பக்கம் ஹர்ஷவர்தனரோட ராஜ்யமும் இருக்கு. அன்பு இல்லாத ஒருத்தர் மேல காதலை வச்சு எதுக்கு உருகி அழியணும்? இப்படி சிவகாமி நினைச்சப்போ உண்மையிலேயே அவளோட மனசு அந்த அன்பில்லாத மனுஷரை நினைச்சு உருகி கரைஞ்சிட்டு இருந்துச்சு. சேச்சே, என்ன இந்த தேவையில்லாத நினப்பு? அவர் மட்டும் வந்து என்னை கூட்டிட்டு போலனா அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில என்ன இருக்கு? எதுக்காக நாம வாழணும்? நாட்டியமாவது மண்ணாங்கட்டியாவது. தேவையில்லாம என்னை நானே ஏமாத்திக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சளுக்கர்கள் கிட்ட சிறைப்பட்டும் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதே அவருக்காகத்தான். அவர் இந்த சளுக்கர்களை பழி வாங்கி என்னை கூட்டிட்டு போவார்னு நம்பிக்கையில தான், அவரோட அன்புக்காக தான் நான் உயிர் வாழ்றேன். அவர் என்னை மறந்துட்டா என்ன பண்றது? நல்லது, அப்புறம் இந்த உயிரை மாற்றுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்னு மின்னல் வேகத்துல அவ மனசுல உணர்ச்சிகள் மாறிக்கிட்டே இருந்துச்சு. பல்லவ நாட்டு பெண்களை விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் வடபெண்ணை நதிக்கரைக்கு போற வரைக்கும் புலிகேசி சக்கரவர்த்தி சிவகாமி இருந்த பக்கமே வரல. புத்த பிக்ஷு மாதிரி வேஷம் போட்டது பத்தி சிவகாமிக்கு தெரிஞ்சிருமோன்னு தான் புலிகேசி வரலன்னு சிவகாமி நினைச்சா. அந்த ரகசியம் அவளுக்கு தெரியும்னு காட்டிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணா. வடபெண்ணை நதிக்கரையில முன்னாடியே கிளம்பி இருந்த வாதாபியோட பெரிய படை அங்க இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி புலிகேசியோட வந்த சின்ன படையும் அங்க ஒன்று சேர்ந்துச்சு. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணனால ரொம்ப டயர்டா இருந்த சிவகாமி ஒரு மரத்துக்கடியில படுத்தா. படுத்த உடனே நல்லா தூங்கிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ பேச்சு குரல் கேட்டு தூக்கம் கொஞ்சம் களைஞ்சிச்சு. ஆனா கண்ணை திறக்கவே முடியல. ஆனாலும் யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆவல் இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை கொஞ்சம் திறந்து பார்த்தா. நிலா வெளிச்சத்துல அதிசயமான ஒன்ன பார்த்தா. புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஒரே உயரம், ஒரே உருவம், முக அமைப்பு எல்லாமே ஒன்னா இருந்துச்சு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும்தான் வேற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த சிவகாமி மனசுக்குள்ள, இதென்ன புலிகேசியும் புத்த பிக்ஷுவும் ஒன்று தானே, இங்கே தனித்தனியாக நிற்கிறாங்க, அதனால இது உண்மை இல்லை, நம்ம கனவு காண்றோம், கனவுல தான் நமக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு நினச்சி மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டா. கண்ணை மூடினாலும் அவங்க பேசினது காதில் விழுந்துச்சு. அண்ணா, நீ சொன்னது இந்த பெண்ணை தானே? ஆமாம், இவதான் சிவகாமியா? ஆமாம், இவதான் சிவகாமி. எனக்கு நீ எழுதின ஓலையில் காஞ்சியை நீ வச்சுக்க, சிவகாமியை எனக்கு கொடுத்துருன்னு எழுதியிருந்தேல, அது இந்த பெண்ணை பற்றி தானா? ஆமாம் தம்பி, ஆமாம். அப்படி இவகிட்ட என்ன அழகை பார்த்தியோ எனக்கு தெரியலை. இவளை விட எத்தனையோ அழகான பெண்களை நம்ம வாதாபில பார்த்துருக்கேன். இவ நடனம் ஆடுறப்போ பார்க்கணும், அப்போ நீ வேற மாதிரி சொல்லுவ. அதையும் பார்த்தேன், அப்படி ஒன்றும் அதிசயமாக தோணலை. உனக்கு தெரியாது, கலை கண்களோட பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அஜந்தா சித்திரங்களை பார்த்தே இதில் என்ன அதிசயம்னு சொன்னவன் நீ. இருக்கட்டும், நம்ம வம்சத்துக்கு கலை கண்ணோட பார்க்க நீ ஒருத்த இருக்கேல, அதுவே போதும். இந்த தென்னாட்டு படையெடுப்புல நமக்கு எல்லாமே தோல்விதான். ஏதோ உன்னோட விருப்பமாவது நிறைவேறிச்சே, அது வரைக்கும் எனக்கு நிம்மதி. தம்பி, நான் திரும்பி வர வரைக்கும் இவளை நீ கவனமா பார்த்துக்கணும், ஒரு குறையும் வைக்கக்கூடாது. என்ன அண்ணா இப்படி கவலைப்படுற? நான் இவளுக்காக கவலைப்படலை, இவகிட்ட இருக்க கலைக்காக தான் கவலைப்படுறேன். அந்த தெய்வ கலைக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு கவலைப்படுறேன். நல்ல கலை, நல்ல கவலை. என்ன கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியுமா? மகேந்திர பல்லவன் கிட்ட சொன்னதை தான் உன்கிட்டையும் சொல்லுவேன். மகேந்திர பல்லவன் கிட்ட நீ என்ன சொன்ன? இந்த அற்பமானவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ மரியாதை? எங்கள் நாட்டில் இவங்களை சாட்டையால் அடித்து நடனமாட சொல்வோம்னு சொன்னேன். பாத்தியா, உன்னை நம்பி இவளை எப்படி விட்டுட்டு போகிறது? நான் வேங்கிபுரத்துக்கு போகலை. இல்லையண்ணா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எப்போவாவது உன் விருப்பத்துக்கு மாறா நான் நடந்திருக்கேனா? இவளை நல்லா கவனிச்சுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன், நீ கவலை இல்லாமல் போயிட்டு வா. இதோட பேச்சு குரல் நின்றுச்சு. சிவகாமியும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா. அடுத்த நாள் சிவகாமி கண் முழிச்சதுக்கு அப்புறம் நைட்டு நடந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துச்சு. அது கனவா இல்லை நிஜமானு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ரொம்ப யோசிச்சு கனவா தான் இருக்கும்னு முடிவுக்கு வந்தா. ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் ஒருத்தர் பிக்ஷுவாகவும் இன்னொருத்தர் சக்கரவர்த்தியாகவும் இருக்க முடியாது. மூர்க்கன் புலிகேசி கிட்ட இருக்க கலை பற்று பத்தி நம்ம அப்பப்போ ஆச்சரியப்பட்டிருக்கோம்ல, அதனாலதான் ஒரே மாதிரி ரெண்டு உருவங்கள் கனவுல வந்து அந்த மாதிரி பேசியிருக்கணும். புலிகேசியும் புத்த பிக்ஷுவும் ஒருத்தர் தான்னு சிவகாமி முடிவு பண்ணாலும் அந்த மாதிரி கனவு வந்ததுனால அவளுடைய உள்ளம் பெரிதும் கலக்கமும் கவலையும் அடைந்திருந்தது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.